ஹலோ வீவர்ஸ், விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகிறது. இந்த சம்பவங்களானது விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக முடக்க நிலையை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. என்னதான் பல முயற்சிகளை நீங்க செய்துட்டு வந்தாலுமே தொழில பெருசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான வெற்றி வாய்ப்பானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலுமே நீங்க மனம் தளராம தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை போட்டுட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இந்த முயற்சிகளுக்கு ஏற்ப பிரதிபலனானது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அதே போல நீங்க ஒரு சில வேலைகள் முடியணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அதற்கான விஷயங்கள், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏதாவது லோன் கேட்டிருந்தா அந்த லோன்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொஞ்சம் கால அவகாசமானது ஆகலாங்க. சோ இது மாதிரியான இடங்கள்ல நீங்க தான் கொஞ்சம் பொறுமையாக அனுசரணையாக நடந்துக்கணுங்க. பிறகு நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லதாக நடக்க கொடுங்க. எனவே இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? சோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற இந்த டிசம்பர் 27க்கு அப்புறமேட்டு எல்லாமே சரியாக கூடுமா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. சிவன்மலை முருகனுடைய அருளாசியால நீங்க செய்யக்கூடிய தொழில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரமாகி விற்பனையானது செய்து நீங்க அதன் மூலமாக லாபத்தை பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 27/12/2025 சனிக்கிழமையில இருந்து தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு புது வருடத்துடைய, அதாவது 2026 ஜனவரி 13க்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் ஜோதிட ரீதியாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த டிசம்பர் 27க்கு பிறகு குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்பட போகிறது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே நீங்க செய்யக்கூடிய செய்கைகளுக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெருசா எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது. அதோடு நிறைய கருத்து வேறுபாடுகளும் பாத்தீங்கன்னா இருவருக்கும் இடையே ஏற்பட்டு கொண்டு இருந்தது. இதனால குடும்பத்துல பெருசா நிம்மதியான சூழலானது இல்லாமலும் இருந்து கொண்டு இருந்தது. ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த சூழ்நிலைகள் அனைத்துமே மாறப்போகிறது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள், புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக பழையபடிக்கு மீண்டும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய போகிறது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது மாறப்போகிறது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இப்போது உங்களை வியந்து பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு 50%க்கு மேல கிடைக்க கொடுங்க. இதனால அந்த விஷயத்தை நீங்க எளிமையாக செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவா நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா திருமணமாகி எங்களுக்கு குழந்தை பாக்கியமானது இல்லைங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து காத்து இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. சோ இது மாதிரியான ஒரு சில நல்ல செய்திகளுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் நடக்க கொடுங்க. இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே மகிழ்ச்சியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோடு உறவினர்கள் வகையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளது என்பதால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எதுலையுமே கொஞ்சம் பொறுமையோடு இருப்பது எல்லாவற்றிலுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் கோபமாக இருக்கும்போது யார்கிட்டையும் பேசாமல் இருப்பது தான் நல்லதுங்க. காரணம், கோபத்துல நீங்க என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்க அப்படின்னு தெரியாம நீங்க பாட்டு சில வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வில்லங்கமாக மாறிவிடுங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 2 நாட்களுக்கு அப்புறமேட்டு ஏண்டா நம்ம இந்த வார்த்தைகளை பேசணும், பேசியிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்களே ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. சோ இதெல்லாம்
நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்களே முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையோடு இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. அதே சமயம் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஆனது ஏற்படலாங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. அதாவது கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது இயல்பான விஷயம் தாங்க. அந்த சின்ன பிரச்சனையை பெருசாகாம பார்த்து கொண்டால் மட்டுமே போதுமானது. அதாவது என்னவித சண்டை சச்சரவுகளாக இருந்தாலுமே அன்றைய நாளுக்குள்ளேயே பேசி சமாதானமாக்கிக் கொள்வதன் மூலமாக அதிகப்படியான இடைவெளி விடாமல் நீங்க இருப்பதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்துக்கலாங்க. அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவோடு ரெண்டு பேருமே இருப்பீங்க. இதனால பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்க பேசாம இருப்பீங்க. பேசாம இருக்கும்போது செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே அதிகப்படியான கோபத்தை ஏற்படுத்துங்க. இதன் மூலமாக உங்களுக்கு இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரிவினையானது இன்னுமே ஜாஸ்தியாகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் நம்ம உடனுக்குடன் சரி செய்து கொள்வது தான் நல்லதாக இருக்க கொடுங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கோ வேற யாருக்கோ ஒருத்தருக்கு சண்டை வருது அப்படின்னா அது வந்து நம்முடைய வீட்டை தாண்டி இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வேற யாராக கூட இருக்கலாங்க. ஆனால் அவங்க கிட்ட சண்டை வருது அப்படின்னா கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கும்போது எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா? ஸோ இப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம எந்தவித சண்டை போட்டாலுமே உடனுக்குடன் பேசி சமாதானமாகி கொள்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மனமகிழ்வீர்கள். உங்களுடைய பார்ட்னரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்காக பார்த்து செய்வீங்க. இதன் மூலமாக இருவருக்கும் இடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடுங்க. அவங்களுமே புரிஞ்சுப்பாங்க, நம்முடைய பார்ட்னர் நமக்காக தானே இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. ஸோ இதனால இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரலாங்க. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இது மனசெலவில் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியை கொடுக்க கொடுங்க. ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்துச்சு இல்லையா? இதெல்லாமே தாண்டி நிம்மதியாக ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோடு நாட்களை கழித்துட்டு வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கக்கூடும் என்பதால வாகன செலவுகள் வரலாம் என்பதால வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதையின் மூலமாக வாகனங்களில் பழுது பார்க்க வேண்டிய சூழல் வரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன்னு, காருக்கு பார்த்தீங்கன்னா டீசல் அடிக்க வேண்டிய காரில் நீங்கள் வந்து பெட்ரோல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை தானே. ஸோ நீங்கள் வந்து எந்த பெட்ரோல் பங்க் போனாலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெட்ரோலா டீசலா அப்படிங்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணி அதன் பிறகு அடிப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் விட்டால் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஏகப்பட்ட செலவுகள் வந்துடும். ஸோ அதனால் இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பானது உண்டாகும். குடும்ப பெரியவங்களுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவங்களுடைய ஆதரவையுமே பெற்றுக்கொள்வீர்கள். அவங்க இந்த நேர காலத்தில் உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டில் நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை பார்த்துப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது நடக்க கொடுங்க. உத்தியோகத்தில் பணி சுமையானது அதிகரிக்கக்கூடும். ஆனாலுமே சக ஊழியர்கள் உங்ககிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமான வரைக்கும் உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லதுங்க. மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நல்லது. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. அவங்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் லத்தாச்சுகளா அவங்க பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் லத்தாச்சுக்களாக அவங்க கிட்ட பேசும்போது அது உங்களுக்கு வேலை ரீதியாக தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து பேச வேண்டுங்க. பொறுமையாக இருக்க வேண்டுங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோவப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிஞ்சிடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு லாபமானது கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நீங்க போகிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்க தாராளமாக ஈடுபடலாம். உங்களுக்கு சாதகமான பலன்களும்
பலனுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் விருச்சிக ராசி நேயர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருப்பின் உறவினர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையானது அதிகரிக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தனக்கென ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு மதிப்பானது கிடைக்கல அப்படின்னா இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க போகிறது. தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகளானது பாராட்டப்படும். அதாவது பரவாயில்ல, நீ இப்படி செஞ்சிருக்க, இதே வழியில் போ, உனக்கு நல்ல ஒரு கெரியர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான பாசிட்டிவிட்டியான கமெண்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது கிடைக்க போகிறது. அந்த புதிய பொறுப்புகளை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பார்ப்பதற்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்க போகிறது. விருச்சிக ராசி நேயர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் திருமால் வழிபாடு செய்து கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் நலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பதுமே உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை தொழிலில் ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.